வணக்கம். வணக்கம். ஆரம்பிச்சாச்சு. வணக்கம். ஆமா, அதாவது வணக்கம் சொன்னா வணக்கம் சொல்லுங்க. இன்னைக்கு ஹெட்லைன்ஸ் தானே. என்னது? விஜய் வந்து அப்படி என்ட்ரி இருக்காரு, எல்லாரும் வணக்கம் வச்சிருக்காங்க, அவரும் வணக்கம் வச்சிருக்காரு. அது ஒரு நியூஸ். அது ஒரு நியூஸ். ஆமா, ஏன்னா இது வரைக்கும் நாங்க அதை நாங்க ஃபன் ஃபார்டு நினைச்சிட்டு இருந்த ஒரு விஷயத்த இன்னைக்கு அதே ஒரு பெரிய ஃபன் ஃபார்ட் ஆக்கி வச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் தலையால நடந்துட்டாங்க. வணக்கம் சொன்னா நம்மள எப்படி போவோம்? இதுக்கு முன்னாடி வணக்கம் சொல்லலாம் தரையால நடந்து சொன்னா காரி துப்பிட்டு போயிட்டு இல்ல வந்து இப்படி சொன்னாங்களா இல்ல திருப்பி அவனு தெரிவிக்கலையா? உலகத்திலேயே இது மட்டும்தான் இல்ல, விஜய் மட்டும்தான் திருப்பி வணக்கம் வச்சிருக்காரு. இல்ல என்ட்ரி அது ஒரு நியூஸ், வணக்கம் வச்சாரு அது ஒரு நியூஸ். இன்னும் திருந்தலவீங்க, ஏன்னா உள்ள என்ன பேசினாருன்றது ஒரு பையலுக்கும் தெரியாது. ஏன் அதெல்லாம் இல்ல வந்திருக்குது, ஏன் வரல, என்ன சொல்லிருக்காரு? அதாவது நான் தெரிஞ்சவன் தெரியாதவன்லாம் பார்க்க மாட்டேன், கீசி தெரியல எல்லாரையும் அப்படின்னு பேசிருக்கிறாப்ல. அதாவது ஊழல் செய்தால் நான் தெரிந்தவர் தெரியாதவர் என்று பார்க்க மாட்டேன், சரி சீட்டை கிழித்து விடுவேன். கிழித்து அப்படி பார்த்தா மொத்தம் 107 பேருக்கும் சீட்டை நீங்க கிழிக்கணும் ஐயா. கூட யார்தான் இருப்பாங்க? புசியானந்து ஊழல் பண்ணாருன்னு வந்திருக்கு, அறநிலைத்துறையில ஊழல் நடந்திருக்கு, அது தவறு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. தவறு நடந்து விட்டது ஐயா, தவறு இல்ல மகனே, ஊழல் நடந்து விட்டது. அது நாங்க வந்து வார்த்தை ஜாலம் பண்ணிப்போம். அப்புறம் வந்து பவுடர் நுணுக்கிட்டு பிள்ளைய வச்சுட்டு வீடியோ போட்டது உங்க அமைச்சர் தான். இந்த மாதிரி பல தவறுகள் உங்க சட்டத்துல இருக்கு, ஐ மீன் உங்க அமைச்சரவையில இருக்கு. இப்ப நீங்க வந்து தூக்கி போடணும்னா 107 பேரையும் தூக்கி போடணும், உங்களையும் உட்பட. அவர் தான் நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்றாப்ல, அவரை எப்படி தூக்கி போட முடியும்? அவர் தான் முதல் அமைச்சர். கரூருக்கு என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? தார்மீக பொறுப்பு எடுத்துக்கிட்டாரா? இது வரைக்கும் அதை பத்தி ஏதாவது பேசியிருக்காரு? கரூர் தான் சிபிஐ கேஸ் மேல இருக்குது. அவரு எப்படி அவரு மேல நடவடிக்கை எடுக்க முடியாதுப்பா, அவர் தான் சிஎம்ஓ. தெரியாம இல்ல, அது பிரச்சனை இல்ல. என்ட்ரியிலேயே வந்து வணக்கத்துக்கே ஒரு நியூஸ் போட வேண்டியதா இருக்குது. அது மட்டும் இல்ல, ஒரு சேனல் சொல்லியிருக்காங்க, ஒரு நியூஸ் கார்டு போட்டிருக்காங்க, கோட் இல்லாமல் முதல் முறையாக காட்சியளித்தார் முதல்வர் விஜய். அது பார்ப்பதற்கு வித்தியாசமாக இருந்ததெல்லாம் வேற, புனைவு வேற, இதுல கவிதை வேற அந்த நியூஸுக்கு. அதான் நான் கேட்டிருந்தேன், தமிழகத்தின் நம்பர் 1 நாளிதழா நீங்கள் ரொம்ப சூப்பரா ஒரு நியூஸ் சொல்லியிருக்கீங்க, வெளியில என்ன போட்டிருக்காருன்னு, அப்படியே உள்ளே என்ன போட்டிருக்காருன்னு சொல்லிட்டீங்கன்னா மக்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். கண்டிப்பா மக்கள் அதை பார்த்து அவங்க வாழ்க்கையில வந்து முதல்வர் ரூபாலதான் இவர் எல்லாம் யூஸ் பண்றாரு அப்படின்னு மக்களுக்கு இதுக்கு மேல பேசக்கூடாது, அதோட நிப்பாட்டிக்கணும். இல்ல ஷர்ட், பெல்ட், பர்ஸ், ஷூ, அது உள்ளேயும் என்ன போட்டிருக்கிறாரு அப்படின்னு நீங்க கண்டுபிடிச்சு சொன்னீங்கன்னா பொதுமக்களுக்கு எளிமையா வாழ்றாருன்றது நாங்க தெரிஞ்சுக்குவோம். அப்புறம் வந்து ஊழல் முறைகேடு இருக்க கூடாது, பள்ளிகளில் அலப்பறைகள் கூடாது, ரீல்ஸ் எடுக்க கூடாது. ஆமா அண்ணே, எங்க அண்ணே இன்னைக்கு நீங்க இந்த சொன்ன விஷயத்தையே இன்னைக்கு ஒரு 40 ரீல்ஸ் எடுத்து உங்க பையலோ விடல, இத ரூட் மாஃபியா பரப்பல, இதெல்லாம் நாங்க பார்த்து சாகல அப்படின்னா நீங்க வந்து எங்க பேரை மாத்திக்கோங்க. இன்னைக்கு இவரு சொன்னதே ஒரு ரீல்ஸா வருமா? ஆமா, எவனும் ரீல்ஸ் எடுக்க கூடாது, எங்க அண்ணன் எப்படி சொல்லிட்டாருடா, எவனும் இது பண்ணக்கூடாது, ஸ்கூலுக்குள்ள போக கூடாது, எங்க அண்ணன் இது சொல்லிட்டாருடா அப்படின்னு இன்னைக்கு போட போறானுங்க. உள்ளேயும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டி விடுறது. இந்த கலாச்சாரத்தை உண்டு பண்ணதே நீதானே ராஜா. இது ரீல்ஸ் கலாச்சாரம் வீட்டுல எங்க இருந்தது? சட்டமன்றத்துல ரீல்ஸ் தானே நடக்குது. ஸ்கூல்ல பிறந்தநாள் கொண்டாடி முடிச்சாச்சு, இதுக்கப்புறம் விஷயம் இல்ல. எல்லா ஆமா, ஒரு சிஎம்மோட பர்த்டே போன மாசம் ஆரம்பிச்சது, ஜூன் மாசம் ஆரம்பிச்ச பர்த்டே இந்த ஜூலை மாசம் வரைக்கும் கழுத்தறுத்துருக்குறானுங்க. ஒரு மாசம் இனிதே நிறைவடைந்தன, இதுக்கு மேல பண்ணக்கூடாது, போதும், பண்ணது வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்லி முடிச்சாச்சு. சோ வந்து அவரோட வேலை முடிஞ்சிருக்கு. அதனால ரீல்ஸ் வருவோம், ரீல்ஸ கண்டுபிடிச்சு இந்த ரீல்ஸ் மயமாக்கி இந்த கலாச்சாரத்தை வந்து அயோக்கியத்தனம் ஆக்குனது நீங்க தான். நீங்களே தடுத்தாலும் நீங்க நிறுத்த முடியாது, நீங்களே சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா ஸ்கூல்ல வாத்தியாருங்க ரீல்ஸ் எடுத்து போடுறாங்க பசங்களை வச்சுட்டு, படியில இறங்கி நடந்து வர்ற மாதிரி அதுக்கு ஒரு பிஜிஎம் போட்டு ஸ்கூல்ல டீச்சர்ஸ் எல்லாம் ரீல் எடுக்க. அமைச்சர் சாவுட்ல போய் ரீல்ஸ் எடுத்துட்டு இருக்கிறாப்ல. அமைச்சர் வந்து கீழே வச்சு போட்டோ எடுத்து அதை வந்து போட்டோ எடுத்து போட்டுட்டு இருக்கிறாங்க. ரீல்ஸ் கட்டு ராஜா, கட்டு கடங்காத நிலைமை கைமீறி போய்விட்டது. இவரு சினிமா விட்டு வெளியே வந்துட்டாருன்னு சொன்னாரு, ஆனா எல்லா அமைச்சரும் மொத்தமா சினிமாத்தனமா ஆக்கிட்டாரு. ஆமா, இல்ல இந்த ரீல்ஸ் கலாச்சாரத்துக்குள்ள கொண்டு போனதே நீங்க தான் அப்படிங்கறத உங்களுக்கு நாங்கள் தெரிவிக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். ஓகேங்களா? நீங்க வந்து இதுமே நினைச்சாலும் முடியாது. அது மட்டும் இல்ல, முக்கியமான விஷயம், அதிகாரிகள் அவுட்டு, அமைச்சர்கள் இன்னு. அதாவது ஆள் அதிகாரிகள் என் கண்ணுடைய ஒருத்தரிக்க கூடாது,
அவுட் அப்படி போயிடும். அதாவது அதிகாரிகள் இல்லாம தான் இந்த மீட்டிங் நடந்திருக்குது அப்படின்னு நம்மளுக்கு செய்தி வந்திருக்குது. அமைச்சரவை கூட்டத்தின் போது உள்ளே இருந்த ஒரு சில அதிகாரிகளை ஒரு சில அதிகாரி வெளியே செல்லும்படி அறிவுறுத்திய முதல்வர் விஜய் அதன் பின் அமைச்சர்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். அதிரடி நடவடிக்கையில் சிஎம் விஜய். என்ன ஒரு சில அதிகாரிகளை மட்டும் அனுப்புறாருன்னா அப்ப பாரபட்சம் பாக்குறாரா இல்ல இதுலயே நீங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்கன்னு உள்ள வச்சு மீட்டிங்கன்னா அதிகாரின்னு எல்லாரும் உள்ள இருக்கணும். கண்டிப்பா இருக்க கூடாதுன்னா யாரு இருக்க கூடாது. என்னது ஒன்னா வெளியே அமைச்சிருக்காருன்னா அந்த அதிகாரிகள் மீது இவருக்கு நம்பிக்கை இல்லாத ஒரு விஷயமா இருக்கலாம். அதனால அவங்க தானே வெளியே அமைச்சிருக்க முடியும். இவங்க மேல நம்பிக்கை இல்லாதனால நம்ம ஏதாவது பேசினா வெளியே லீக் ஆயிரும். இவங்க மேல நம்ம நம்ப முடியாதுன்றவங்கள நம்ம வந்து இல்ல இவங்களுக்கு டவுட்டா இருக்குது, இவங்க வந்து பேரம் பேசுறாங்க, இவங்க நடவடிக்கை சரியில்லை அப்படின்னு அனுப்பிருப்பாரா? அவர் வந்து லஞ்சம் ஊழல் வாங்க கூடாதுன்னு சொல்லி தானே பேசுறாரு. இதுக்கு முக்கியமா அந்த மாதிரி பட்டவங்க தானே இருந்து கேட்கணும். அப்ப நீங்க அவங்கள வெளியே அமைச்சிட்டு நீங்க உள்ள என்ன பேசுறீங்கன்னு ஒண்ணு இருக்கு. ஒண்ணு உள்ள ரிப்போர்ட்டர்ஸ் அனுப்புறது கிடையாது. இப்ப எங்க அண்ணன் வந்து ரொம்ப தெளிவான முடிவுல எடுத்திருக்காரு. ரிப்போர்ட்டர்ஸ் அனுப்ப இருக்க கூடாது, ஆபீசர்ஸ்ங்க உள்ள இருக்க கூடாது, அவங்களுக்குள்ளாலே பேசிப்பாங்க. இதுல திறம்பட வேற செயல்பட வேணுமா? என்ன திறம்பட செயல்பட போறீங்க? இடத்துல பட்ஜெட் கூட்டத்தொடர் வரப்போகுது, அதுல நம்ம வந்து திறம்பட செயல்பட வேண்டும். பாரபட்சமின்றி நடவடிக்கை, தவறு செய்யும் எவர் மீதும் பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்க சொல்லியாச்சு. அந்த என்னன்னா தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் அப்படின்னு பாரபட்சம் பார்க்க. ஆமா, சீட் நிர்மல்குமாரோட மனைவிக்கு வந்து இன்டர்வியூவே இல்லாம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்திருக்காங்களாமா? இன்டர்வியூ இல்ல, அது பேர் என்ன, கவுன்சிலிங். அதான் கவுன்சிலிங் இல்லாம. ஆமா, ஒரு அமைச்சருக்கு இது கூட செஞ்சுக்க முடியாது, செய்யக்கூடாதா? அப்ப அந்த கவுன்சில் எதுக்கு இருக்கு? என்ன கவுன்சில்? அந்த டீச்சர்ஸோட இது இருக்கு. அதுல வந்து பிரையாரிட்டி படி தான கொடுக்க முடியும். ட்ரான்ஸ்ஃபருமே பிரையாரிட்டி படி தான் கொடுப்பாங்க. இப்ப நான் அமைச்சர்ப்பா, நான் அமைச்சர். அப்ப அமைச்சரோட மனைவி டீச்சர். அவ வைஃப் ஏண்டா நீ எதுக்கு அமைச்சராகனே அவங்க வைஃப் கேட்க மாட்டாங்களா? அமைச்சர் பொண்டாட்டிக்கு ஒரு இது கூட செஞ்சுக்க கூட உரிமை சட்டத்துல உரிமை இல்லையான்னு கேக்குறேன். அது என்ன சொன்னீங்க? அமைச்சர் பொண்டாட்டி அது வேறனா நான் இன்டர்வியூன்னு சொல்றது கவுன்சிலிங். அப்போ இந்த மாதிரி ஒரு கவுன்சிலிங் இல்லாம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாமா ஈஸியா? அமைச்சருக்குன்னு ஒரு இது இருக்கு, ஒரு முன்னுரிமை, ஒரு பிரிவிலேஜ். அமைச்சர் பொண்டாட்டினா என்ன மரியாதைன்னு கேக்குறேன். அமைச்சர்னா என்ன மரியாதை, அமைச்சர் பொண்டாட்டிக்கு என்ன மரியாதை? நான் வந்து ஒரு ரகசியத்தை சொல்ல போறேன் திமுக தீய சக்தியை பத்தி. சொல்லுங்க. 2021 இவங்க ஆட்சி அமைச்ச உடனே ஏன்னா கன்னியாகுமரி மாவட்டத்துல நிறைய இந்த ஸ்டாஃப் நர்சஸும் நிறைய இருப்பாங்க, அதே மாதிரி டீச்சர்ஸ் நிறைய இருப்பாங்க அந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும். அப்போ நாங்க வந்து டீச்சர்ஸ் ஆமா சங்கிகளும் நிறைய இருப்பாங்க. இப்போ இந்த டிரான்ஸ்ஃபர்ஸ் வந்து கேட்பாங்கல்ல, டீச்சர்ஸ் டிரான்ஸ்ஃபர்ஸ் வருவாங்கல்ல, இப்போ யாராவது டிரான்ஸ்ஃபர்ஸ்க்கு எழுதி வச்சவங்கலாம் ஆட்சி மாறிச்சு நமக்கு கிடைச்சிடும் நினைச்சாங்க. ஆனா அங்க பெரிய ஸ்ட்ரிக்ட் ஒரு போர்டு வச்சிருந்தாங்க, ஒரு பையன் வரக்கூடாது டிரான்ஸ்ஃபர் கேட்டு. அதாவது அதை படிதான் நடக்கும். ஐ மீன் ப்ரையாரிட்டைஸ் எப்படி கொடுத்துருக்காங்களோ அதன்படிதான் நடத்த முடியுமே தவிர டீச்சர்ஸ்க்கும் நர்சஸ்க்கும் டிரான்ஸ்ஃபர் கேட்டு யாருமே ஆபீஸ் பக்கம் வரக்கூடாது அப்படின்றது நான் கேள்விப்பட்டேன். ஆமா சொன்னாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தாங்க. டிரான்ஸ்ஃபர் கொடுக்க முடியாது. எந்த விதத்துல அவங்க அப்ளை பண்ணிருக்காங்க. இப்ப நீங்க முதல்ல போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் வரும் ப்ரையாரிட்டைஸ், அப்புறம் தான் எனக்கு வரும். அதே மாதிரி சவுத் டிஸ்ட்ரிக்ட் திருநெல்வேலி கன்னியாகுமரிக்கு டிரான்ஸ்ஃபருக்கு எவனுமே கேட்டு வரக்கூடாது. நீ டிரான்ஸ்ஃபர் கேட்குறீ, அப்போ ஊட்டியில ஒரு மலைவாழ் மக்களுக்கு போய் நீங்க டிரான்ஸ்ஃபர் கேட்குறீங்க, நாங்க கொடுத்துறோம். இந்த மாதிரி ரொம்ப ரிசர்வ்ட் ஏரியால இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்க டிரான்ஸ்ஃபர் கேட்குறீங்க, நாங்க கொடுத்துறோம். ஏன்னா அங்கதான் போக விரும்ப மாட்டாங்க. முக்கியமான உள்ள இடங்களுக்கு யாரும் டிரான்ஸ்ஃபர் கேட்டு வராதிங்கன்றதே சொல்லியிருந்தாங்க, ஒரு மரபாவே வச்சிருந்தாங்க. 5 வருஷத்துல இப்போ திமுக காரனுக்கு ஒரு கோவம் இருக்குல்ல, நாங்க 5 பைசா கூட வந்து சம்பாதிக்கலனோ இல்ல நாங்க சம்பாதிப்பாங்க. எல்லா ஆட்சியிலுமே நடக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபர்ஸ்ல கிடைக்கும்னு. ஆனா இந்த 5 வருஷத்துல ஒரு டிரான்ஸ்ஃபர் கூட நடக்கல. நியாயமா கிடைக்க வேண்டிய டிரான்ஸ்ஃபரும் கிடைக்கல. எந்த டிபார்ட்மெண்ட்ஸ்லயுமே தெரியுதுல, கட்சிக்காரனுக்கே ஒண்ணும் செய்யல. ஓகே, இல்ல அது ஒரு பிரச்சனை இருக்கட்டும். நான் நிர்மல்குமார் பக்கம் ஏன் நிக்கிறேன், அவர் ஆபீஸ் எம்எல்ஏ ஹாஸ்டல் வந்து கிரீன்வேஸ் ரோட்ல இருக்குது. அவங்க ஒய்ஃப் எங்கேயோ வெளியே ரொம்ப தூரமா தாம்பரம் தாண்டி பல்லாவரத்துக்கு போக முடியாதா? தாம்பரம் தாண்டி இருக்கிறாங்க. அங்க இருந்து டெய்லி இங்க வந்து அவரை பார்த்துட்டு எப்படி போக முடியும்? நீயே சொல்லு. ஒரு ஒய்ஃபா வந்து உனக்கு நான் ரிசைன் பண்ணிடுவேங்க. நீங்க மினிஸ்டர் ஆயிட்டீங்க, நான் எதுக்குங்க வேலைக்கு போகணும்? நான் பாட்டு காலையில எழுந்தமா சோறு வச்சமா எல்லாரும் அப்படி சொல்ல முடியாதுல்ல. இல்ல அவங்களுக்கு ஒரு தனித்துவம் இருக்குல்ல, அவங்க டீச்சரா இருக்கிறாங்க. சரி இருந்துட்டு போட்டோம். இல்ல இவனுங்க வந்து இவ்வளவு பேச்சு பேசுறானுங்களே, டெய்லி அவர் கணவரை பார்க்கணும், பக்கத்துல இருக்கணும். அதனால அந்த கிரீன்வேஸ் ரோட் பக்கத்துல இல்ல எம்எல்ஏ ஹாஸ்டல் பக்கத்துல, எம்எல்ஏ ஹவுஸ் பக்கத்துல ஒரு ஸ்கூல் இருந்தா நல்லா இருக்கும். ஹாஸ்பிட்டல்ல நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கும்போது ஒரு சிஸ்டர் ஒருத்தங்க பார்த்தேன், இந்த கிளீனிங் பண்ணக்கூடியவங்க
எங்க இருந்து வர்றாங்க தெரியுமா அவங்க? அது என்ன ஆவடியா, ஆவடி தாண்டி அங்க இருந்து வர்றாங்க. திருமுல்லை வாயில ஏதோ ஆமா அந்த ஏரியால இருந்து வந்து அவங்க அந்த ஒர்க் வந்து நைட் 9:30க்கு முடிச்சிட்டு லாஸ்ட் பஸ் ஓட போய் பிடிப்பாங்க. இப்படிலாம் எல்லாரும் ஒர்க் பண்றாங்க கவர்மெண்ட் ஸ்டாஃப். இவங்களுக்கு மட்டும் என்ன தண்ணி சலுகை? அப்ப இதுல ஊழல் லஞ்சம்லாம் நடக்கல, ப்ரையாரிட்டைஸ்லாம் நடக்கல. அமைச்சர்னா அதுக்கு ஒரு இது இல்லையாப்பா? அமைச்சருக்குன்னு ஒரு பிரிவிலேஜ் இல்லையா, ஒரு மரியாதை இல்லையா? நான் சொல்ல கேளுங்க, இன்பன் உதயநிதி வந்து லண்டன்ல போய் படிச்சு பட்டம் வாங்கினோன்னே இந்த பையலுக சொல்ற பேச்சு தெரியுமா? இங்கெல்லாம் ஸ்கூல் இல்லைங்களா, காலேஜ்லாம் இல்லையோ, இவர் மட்டும் அவர் பையனை மட்டும் லண்டன். ஏன் உங்க தலைவனுக்கு பையன் எங்க படிக்கிறான்? அப்போ உங்களுக்கு நான் மட்டும் எல்லா சலுகைகளும் வேணும். ஏன் இங்க வந்து உங்க சிடி நிர்மல்குமாரோட மனைவி இந்த பல்லாவரத்துல போய் அவங்க வந்து டீச்சர் வேலை பார்க்க மாட்டாங்களாமா? பார்க்க முடியாதாமா? சரி, அவர் வந்து இதுக்கு தான் அப்படி சொல்லியிருக்காரு. நாகர்கோவில் சம்பவம் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும். சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் மீது வழக்கு 6 மாசம் கழிச்சா யார் சொல்லியிருக்காருன்னா நிர்மல்குமாரே சொல்லியிருக்காரு. தவறு செய்த எவர் மீதும் பாரபட்சமின்றி கடன் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொன்னாரு நிர்மல்குமாராச்சு சொன்னாரு, சொல்லியிருக்காப்புல. கண்டிப்பா நாங்க வந்து நடவடிக்கை எடுப்போம், அது வந்து சாதாரணமா விட முடியாது அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லியிருக்காரு. நேத்திக்கு கனிமொழி மேடம் போய் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம், நேத்திக்கு கனிமொழி மேடம் போய் பார்க்க போறாங்க, அவங்க ஃபேமிலியே அவ்வளோ விஷயம் சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் நிறைய விஷயமே வெளியே வருது. ஆமா, புதுசா வருது. அந்த பையன் வந்து அவங்க அக்காவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இது வச்சு விற்கிறதுனால பைசா கேக்குறாங்க, 27,000 கேட்க. வேண்டாண்டா தம்பி, அது விற்க வேண்டாம், ஏன்னா அவங்க தான் விற்கவும் சொல்லியிருக்காங்க. அப்ப விற்க வேண்டாம், அப்ப நம்ம கொடுக்க வேண்டாம்ல, காசு கொடுக்க வேண்டாம். வித்தாதானே காசு கொடுக்கணும். 27,000 இல்ல 10 பாக்கெட் சிகரெட் கேட்பாங்களாம். 10 பாக்கெட் சிகரெட் எப்படி கொடுக்க முடியும்? அந்த பையன் மூக்கால அல்வாப்லையா, ஏற்கனவே மாற்றுத்திறனாளி. அப்போ நம்ம ஒரு கடை கண்ணி வச்சுதான் பொழைக்க முடியும்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவ்வளவு பிரச்சனைகள் நேற்றுக்கு கனிமொழி மேடம் போனதுக்கு அப்புறம் தான் வருது. அதுக்கப்புறம் தான் இவங்க இன்னைக்கு வாயை திறந்து நாங்க நடவடிக்கை என்னமோ சொல்றாங்க. 25,000 கேட்டிருக்காங்க, 10 பேக்கெட் சிகரெட் கேட்டிருக்கானுங்க, 3 நாளா உள்ள வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. இன்னொரு டெத் வேற நடந்திருக்குது ஜெயில்ல. இங்க புழல் ஜெயில்ல வந்து ஒரு கைதி வேற பாலாஜின்ற ஒரு ஆமா குட்கா வித்தவர் நினைக்கிறேன், அவரும் இறந்திருக்கிறாரு. கேட்டா இல்ல இந்த சபரிகுமாரா, சபரிவர்மன், அந்த மேட்டர்ல என்ன நடந்திருக்குன்னா 8 கைதியை வந்து அரெஸ்ட் பண்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க. கைதிகள் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி ஒண்ணு வந்திருக்குது. அதுலயும் 8 கைதியை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வந்திருக்குது. எப்படி 8 கைதிகளை அரெஸ்ட் பண்ணுவாங்க தெரியல, அதுதான் தெரியல. ஜெயிலர் எங்க போனாங்களா? ஜெயிலர் 3 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஜெயிலர் 3 பேரு, சில கைதிகள், இப்படின்னு புதுசா தகவல் வருது. இப்ப எப்படின்னா அமைச்சர் மாட்டினா அதிகாரிகளை கை கட்டுறாங்க இல்லைங்களா, அதே மாதிரி போலீஸ் மாட்டிக்கிச்சு. இப்ப என்னன்னா ஜெயிலுக்குள்ளனா இப்ப வந்து சிறை கைதிகள், வார்டன்கள் இப்படி போயிட்டு இருக்குது. தினுசா போகுது. என்ன பயங்கரமான விஷயம். ஆமா ஆமா, இது எவ்வளவு வந்து சிந்திக்கப்பட வேண்டிய விஷயம். இந்த ஆட்சியாளர்கள் எவ்வளவு கேவலமா இருக்காங்க. இதுல இருந்து நாளைக்கு வந்து நீங்க யாரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போய் யாரை நீங்க சாகடிச்சு நீங்க வந்து என்ன வேணா காரணம் சொல்லி ஒரு கைதி மேல நீங்க அதிர்ச்சியா இருக்குது. உண்மையில பயங்கரமா இருக்குது. உள்ள எப்படி கைதிகள் தன்னோட சிஸ்டத்தை பாதுகாக்கிறதுக்கு எந்த எல்லைக்கும் போகக்கூடிய அளவுக்கு கேவலமான மைண்ட் செட்ல இருக்காங்க. அப்ப வந்து அதே மாதிரிதான் கரூர் சம்பவம். இது எல்லாத்துக்கும் காரணம் கரூர் சம்பவம் தான். கரூர் சம்பவம் மாதிரி ஒரு கொடுமையான சம்பவத்தை என் மேல பழி தூக்கி போறீங்க, என் மேல பழி தூக்கி போறீங்க, என் மேல பழி தூக்கி போறீங்கன்னு எல்லா மீட்டிங்லயும் போய் ஒப்பாரி வச்சு இந்த உண்மையிலே அதை கரெக்டா மேட்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த பாபநாசம் படத்துல கமலஹாசன் வந்து அந்த பேச்சுல போய் எல்லாத்தையும் மாத்தி வைப்பாப்புல தெரியுமா, உள் சைக்கலாஜிக்கலா. அதே மாதிரி நான் பண்ணலன்னு எங்க பார்த்தாலும் ஒப்பாரி வச்சு அப்படி ஒரு பெர்ஸ்பெக்டிவ, ஒரு வியூவை விஜய் வந்து இந்த மக்களுக்கு கொடுக்குறாப்புல. விஜய் சொல்லி கொடுத்த விஷயம் என்ன ஆயிடுச்சுன்னா ஒட்டு மொத்தமா தவறு செய்யறவங்களுக்கு அது ஒரு விஷயம் ஆயிடுச்சு. இப்ப இந்த கில்லி ஷரத் மேல கம்ப்ளைண்ட் வந்தோம்னா கில்லி ஷரத் சொன்ன விஷயம் தெரியுமா, ஸ்டேடியம்ல இத்தனை பேர் முன்னாடி இப்படி பண்ண முடியுமாங்க. இப்ப இந்த ஒரு தாவேக்கா நிர்வாகி இப்ப 1,30,000 லஞ்சம் வாங்குறான்னு சொல்லிட்டு மாட்டினான்ல, எங்க ஆபீஸ்ல வச்சே நான் வாங்குவேனா, என் ஆபீஸ்ல நான் காசு கொடுத்துருந்தேன் அதை தான் நான் வாங்குறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பச்சை பிள்ளைங்க மூஞ்ச பார்த்தாலே தெரியுது, மோரைய பார்த்தாலே இதுங்க வந்து எல்லாம் திருட்டுத்தனம் தான் பண்ணிருக்கு அப்படின்னு. அதெல்லாம் தெரியும், எல்லாம் மோரைய பார்த்தாலே தெரியும். இல்ல நீ சொல்ற இல்ல, இப்ப இவனுங்களுக்கு என்ன ஒரு சாக்குனா, இந்த இடத்துல நான் இதை தப்பு பண்ணுவேனா, நான் இப்படி பண்ணுவேனா, இது எங்க விஜய் அண்ணா மேல வந்து போட பழியாக்கும். அவரை ஏண்டா வாங்கினது நீ ஒன்னதானே கை கட்டுறோம், நீ எதுக்கு விஜய் நீ கூப்பிடுறன்னா நம்ம கேள்வியா இருக்கு. அதெல்லாம் விஜய் சொல்லவே இல்லை. இது வந்து இங்க இருந்து ஆரம்பிக்குது. அது பழி அக்கௌண்டபிலிட்டி கிடையாது, பொறுப்பேற்கும் தன்மையே இல்லை. ஏன் வந்து விஜய்க்கு பொறுப்பேற்கும் தன்மை இல்லைன்னா இல்ல, அவருக்கு
ஊருக்கு இல்ல. ஏன்னா இது நான் சொன்னேன், ஏன்? முன்னாடி ஆட்சியில என்ன தவறுகள் நடந்தாலுமே இப்ப இந்த அஜித் குமாரோடைய லாக்அப் டெத் இருக்குல்ல, போலீஸ்காரங்க அடிச்சு கொண்ட அந்த டெத்தா இருக்கட்டும், அதுல வந்து சிஎம் போன் பண்ணி சாரி கேட்டாரு, ஆமா. ரொம்ப தப்பு நடந்துருச்சு, இது நடக்க கூடாது, ஆனா இதுக்கு வந்து நான் என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும் நான் எடுத்துக்கிறேமா, சாரிமான்னு அவரோட குரல்ல வந்து அவ்வளவு ஒரு பதட்டம் தெரிஞ்சிச்சு. ஏன்னா அவரால் எப்படி சமாதானப்படுத்த முடியும்? இப்போ ஒரு அம்மாட்ட தான் பிள்ளை இந்த மாதிரி சாகடிக்கப்பட்டிருக்கு, அந்த பையன் கிட்ட உங்க அண்ணன் இப்படி செத்துட்டாங்கன்னு சொல்லும்போது அவருடைய குரல்ல அவ்வளவு ஒரு குற்ற உணர்ச்சி, ஒரு பயமும் ஒரு படபடப்பு இருந்துச்சு. அவரு செய்யல, ஆனா அவருடைய ஆட்சியில ஒரு அதிகாரிகள் செய்யும் போதே அதுக்கு அவர் பொறுப்பெடுத்துக்கிட்டாரு. அவர் எங்க எவனா ஒரு கிரிமினல் ஒரு தருதலை வந்து கள்ளச்சாராயம் வித்துட்டு இது பண்ணுவான். இல்ல அதுக்கு எல்லாத்துக்கும் சிஎம் பதில் சொல்லிருக்காரு, அமைச்சர் பதில் சொல்லி இருக்குது, அரசு பதில் சொல்லி இருக்குது, பொறுப்பெடுத்திருக்கிறாங்க, கைது பண்ணிருக்கிறாங்க, எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுத்திருக்காங்க, அறிக்கை வந்திருக்குது. அமைச்சர் சம்பந்தப்பட்ட பொறுப்புள்ள முதலமைச்சர்னு சொல்றாரு. இது வரைக்கும் இவ்வளவு அட்டூழியம் 70 நாள்ல ஒவ்வொரு நாளும் அவர் ஆட்சி ஆரம்பிச்சதுல இருந்து அவ்வளவு கொலை கொள்ளை வல்லுறவு பிரச்சனைகள், திருட்டு, எவ்வளவு பிரச்சனை நடக்குது. எதுக்காவது ஒரு வார்த்தை தொடர்ந்து இந்த அரசு பொறுப்பெடுத்து ஒரு அறிக்கையாவது ஒரு அமைச்சரவையில இருந்து ஒரு எந்த செய்தி தொடர்பு துறைன்னு அமைச்சர் வந்து சாரி எங்களுக்கு சாரி வேணாம், நீதி தான் வேணும். இன்னைக்கு எங்க போச்சு அந்த சாரி இல்ல, பூரி இல்ல, ஒரு குஸ்காவும் இல்ல, பொங்கலும் இல்ல, எவ்வளவு சம்பவம் நடக்குது. அதுல இப்போ ஒரு ஹைலைட் கேட்டீங்களா, பழனியில அந்த 100 கோடி ரூபாய் சொத்துள்ள மதிப்பு கோவில் சொத்தை வந்து தனியார் ஒருத்தன் இது பண்ணாமல ஆட்டைப்பட பார்த்தானுங்க, பிடிபட்டானுங்க, அது தவறு நடந்துச்சுன்னு சொல்லிட்டானுங்க. ஊழல் தவறு இல்ல, ஊழல் நடந்திருக்குது. இத வந்து பேசினா அவங்க மேல நடவடிக்கை பாயுமா? யாரு அவதூறு பரப்புனா? அவதூறு பரப்புனா பேசினாலாம் இல்ல, நீ அவதூறு பரப்பாத. பேசினா பிரச்சனை இல்ல, அவதூறுனா என்னன்னா அதாவது அவங்க சொந்தக்கார ரமேஷ் அவர்களுடைய சொந்தக்காரங்க பேர்ல ரிஜிஸ்டர் செய்யப்பட்டது ஒரு பண்றாங்க, அது அவதூறு. நாங்க அப்படி எல்லாம் கேட்கல தம்பி. 100 கோடி ரூபாயா எதுக்கு 2 கோடி ரூபாய்க்கு பண்ணீங்க? யாரு பண்ணா? அதுக்கு பதில் சொல்லுங்க. அது அவதூறு இல்ல, அதுக்கு பதில் சொல்லுங்க. பண்ணவன் அவன் யாருக்கு பேர்ல அவன் இவன் என்ற ஏகவசனம் வேண்டாம். மரியாதை போட்டவனுக்குலாம் என்ன மரியாதை? மரியாதை கோயில் சொத்து ஆட்டை போட்டவனுக்குலாம் என்ன மரியாதை வேண்டி கிடக்கு? அமைச்சர் மரியாதை வேணாமா? அவரே சொல்லலீங்க, நீங்க ஒரு கோர்த்து விடாதீங்க ரமேஷ் தம்பி, நான் உங்கள சொல்லல. அந்த சொத்து வந்து ரெஜிஸ்டர் பண்ணாமல ஒருத்தன் வந்து பண்ணிருக்காம்ல அதிகாரியே, நீங்க வந்து இண்டிவிஜுவல் சொல்றீங்களா? இண்டிவிஜுவல் சொல்றேன், அந்த 2 பேருக்கு பேர்ல ஏதோ சொத்து டிரான்ஸ்ஃபர் இருக்கலாம், அந்த கம்யூனிட்டி யாரு? அந்த சாட்சி போடுவான்ல, இப்ப ஏன் சொத்தை நான் உங்களுக்கு வித்ததுல எனக்கு 2 சாட்சி வேணும், நீங்க வாங்குறத உங்களுக்கு 2 சாட்சி வேணும், அந்த 4 சாட்சி அந்த புறம்போக்கு யாரு? இந்த ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்தான்ல, இப்ப அதிகாரியை மட்டும் தானே நீங்க மாத்திருக்கீங்க. அப்போ சொத்து வித்தவன் எங்க, வாங்கினவன் எங்க? அவன் பேரு என்ன? உங்க சொந்தக்காரன் சொல்லாம என் சொந்தக்காரனா கூட இருக்கலாம், எம்.கே. ஸ்டாலின் அவரோட சொந்தக்காரனா கூட இருக்கலாம். அதனால அந்த சொந்தக்காரன் அந்த யார் அந்த சாரு, அதானே யார் அந்த சாரு சொல்லுங்க. நாங்கள் அவதூறு பரப்பவே இல்லை, நாங்கள் பரப்ப யார் அந்த சாரு, அவ்வளவுதான் சொல்லுங்க.